2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டே இருக்குது. இதுவரை யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தாவேகா முன்னிலையில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வரை 109 தொகுதிகள்ல தாவேகா முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 75 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திமுக 49 இடங்கள்ல முன்னிலையில இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் களமானது இப்போது வரை முன்னிலை நிலவரம் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் வெற்றி நிலவரம் யாருக்குமே சரியாக அமையலை. ஏன்னா எல்லா ஓட் லீடிங்குமே பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 இந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்திலேயே இந்த முன்னிலை நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ முக்கிய ஒரு பிரமுகர்களாக பார்க்கப்படுகிற திமுகவில் கே.என். நேரு, துரைமுருகன், ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஸோ இப்போதைய கால நிலவரம் அப்படின்றது தாவேகாவுக்கு மிகவும் ஒரு சாத்தியமான நிலைப்பாட்டில் தான் இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் எம்ஜிஆரை மட்டும்தான் எடுத்துக்காட்டாக கூறிக்கிட்டே இருந்தாங்க. முதல் முறையாக வந்த உடனே சிஎம் ஆனாரு அப்படின்னு. அந்த ஒரு ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிடுவாரா அப்படின்னு பல சந்தேகங்கள் எழும்பிய நிலையில் இன்றைக்கு அந்த சந்தேகத்தை உடைக்கும் வண்ணமாக இன்றைக்கு தேர்தல் நிலவரம் கள நிலவரம் வந்துகிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். 109 இடங்கள்ல தனியா, அதாவது எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுமே இல்லாம தாவேகா தன்னந்தனியாக 109 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் மிகப்பெரிய மைல்கல்லாகவும் இந்த தமிழக அரசியல்ல பார்க்கப்படுகிறது. சிட்டிங், அதாவது திமுக தொடர்ந்து 2 முறை வாழ்க்கையில வெற்றி பெற்றதே இல்லை, இந்த முறை வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு நினைக்கப்பட்டது. இந்த முறை அதற்கான கனவுன்றது கனவாகவே போயிடும் போல. அதிமுக தாவேகாவோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. 75 இடங்களில் அதிமுக 2வது இடத்திலையும், தாவேகா 109 இடங்கள்ல முன்னிலை பெற்றுக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிக்கிட்டாரு. ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர். திருச்சி கிழக்குல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பின்னடைவு தான். ஆனால் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர்டி சேகர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா அவரை வீழ்த்தி விட்டு கிட்டத்தட்ட 6000 ஓட்டுகள் முன்னிலை பெற்று விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தாவேகா பெரும்பான்மையான 118 பிடிச்சிருமா அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாகவுமே இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்னு அன்றிலிருந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட திமுகவின் சென்னை கோட்டையில 16 தொகுதியில 15 தொகுதி தாவேகா முன்னிலை வகிக்கிறது. ஒரே ஒரு தொகுதி சேப்பாக்கம் மட்டும், அதுவும் ரொம்ப 1000, 500 அந்த மாதிரியான ஒரு ஓட்டு வித்தியாசத்திலேயே உதயநிதி அவர்கள் முன்னிலை பெற்று வருகிறார். கொளத்தூர் தொகுதியில் கூட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட பின்னடைவு தான் சந்திச்சிருக்காரு. ஸோ சென்னை மொத்தமாகவே தாவேகாவின் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 தொகுதியில் 5 தொகுதி தாவேகா பக்கம் இருக்கிறது, 4 தொகுதி தான் அதிமுக வசம். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் அதிமுக பாஜகவுக்கு மொத்தமா வீழும் 10 வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 5 தொகுதியை அறுவடை பண்ணியிருக்கு தாவேகா. 4 தொகுதிகளை தான் அதிமுக எடுத்திருக்கு. திமுக ஒரே ஒரு தொகுதியில தான் முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல குறிப்பா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்திலையும் முன்னிலையே கிடையாது. குறிப்பாக அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படின்றது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த முறை தாவேகா தனித்து 118 பெறுமா, அல்லது தொங்கு சட்டசபை அமைந்து திமுகவோ அதிமுகவோ இவர்களோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வருமா அப்படின்றதான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது. தற்போதைய கள நிலவரப்படி தாவேகாவே முன்னிலை. ஆனாலும் இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது அதிகப்படியாக ஒரு 40 to 50 தொகுதிகள் 1000, 1500 இந்த மாதிரியான ஓட் லீடிங்ல தான் இருக்குது. ஒரு 30, 35 தொகுதிகள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஓட்டு லீடிங்ல தான் இருக்குது. ஒரு 20 to 30 தொகுதிகள் மட்டும்தான் 3000 ஓட் லீடிங், இந்த மாதிரி லீடிங்ல தான் இருக்குது. இதை தாண்டி மிச்ச ஒரு 20 தொகுதிகள் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு தாவேகா. அதாவது விஜய் போன்றவர்கள், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் அவர்கள், இந்த மாதிரியானவர்கள் 5000, 10,000 ஓட் லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ இது சாலிடா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஸோ வெற்றி அப்படின்றது அதிகபட்சம் நாம் ஒரு 1 மணி 2 மணி அந்த அளவில் ஓரளவு கணித்து விடலாம் யார் பக்கம் சாதகமாக இருக்கும் என்பதை. இப்போது வரை இழுபறியாகவே அனைத்து தொகுதிகளும் இருக்கிறது. காரணம், ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 1000, 2000 ஓட் லீடிங் அப்படின்றது மட்டும் 70 தொகுதிகளுக்கு மேல இந்த லீடிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், தாவேகா இதே முன்னிலையோடு சரியாக ஒரு 2 மணி வரை இதே நிலைமையை நீடித்தால் வெற்றி அப்படின்றது அவங்க பக்கம் நிச்சயமாயிரும். 118 அப்படின்றத தாவேகா பிடிக்குதா இல்ல அதிமுக சேஸ் பண்ணி வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.